வணக்கம் டிபிகே டாக்ஸ். சூப்பர் சிங்கர்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க. இவங்க எப்படியாவது ஃபைனல் வரைக்கும் வந்துருவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவங்களால் ஃபைனலுக்கு வர முடியல. நடந்த 23 ரவுண்டில் 21 ரவுண்டில் இவங்க கோல்டன் பஸ்ஸர் வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் அருமையாக பாடக்கூடியவங்க தான் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க. அவங்க இப்போது சமீபத்தில் வெளியிட்ட ஒரு பதிவில் சூப்பர் சிங்கருக்கு நான் வந்ததுக்கான முக்கியமான காரணமே, நான் இதுக்கு முன்னாடியே 5 படத்தில் பாடியிருக்கேன், அதே போல் சீரியல்கள்லையுமே பாடியிருக்கேன். இருந்தாலுமே சூப்பர் சிங்கர் கண்டஸ்டண்டில் கலந்துக்கிட்டால் தான் ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாகவே நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். எங்கே போனாலும் சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைச்சதுனால நானும் சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டேன். ஆனால் எப்படியாவது டாப் 5ல் நாம் வந்துடணுன்றது தான் ஒரு மிகப்பெரிய எய்மாக நினச்சிக்கிட்டு சூப்பர் சிங்கரில் வந்தேன். கடைசி நேரத்தில் கூட டாப் 6 அனௌன்ஸ் பண்ணி நம்மளை கடைசியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஆனால் அந்த கனவுலாம் அழிஞ்சு போனது நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டேன். அந்த டைமில் சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நைட்டு பகலுன்னு தினமும் 2-3 நாளாக நான் அழுந்தேன். எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. யார் கூடயும் பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு வரேன். கோயிலுக்கு போகிறது, கோயிலில் போய் பாடல்கள் பாடுறதுன்னு தொடர்ந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு வரேன். திரும்பவும் என்னோடய முயற்சிகளை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காங்க. இப்போது இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவி சேனலுக்கும் சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமுக்கும் நன்றின்னும் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க பதிவிட்டிருக்காங்க. ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க மேலும் பல வெற்றிகள் பெறவும் தமிழ் நியூஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நியூஸ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.